கும்பராசி அன்பர்களே, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் மேன்மை பெறக்கூடிய ராசிகளில் இந்த கும்பராசி ஒரு முக்கியமான ராசிங்க. கும்பராசிக்காரன் இந்த 20 வருஷமாக அவன் பட்ட கஷ்டம் அவ்வளோ பெரிய கஷ்டம். இதில் மெயினாக ஒரு 10 வருஷம் ஃபில்டர்னு வச்சுக்கோங்க. 2014 ஒரு 12 வருஷமாக இந்த கும்பராசிக்காரன் பட்ட கஷ்டம் வாழ்க்கையில் இவ்வளோ தானே கிடையாதுங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பாஷா பாய் மாதிரி வாழ்ந்துருப்பாங்க. நீயாப்பா எப்படி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கேங்ஸ்டராக இருந்து மாறின மாதிரி இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள். அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்லாம் இப்போ ஒரு சேரில் உட்காந்து இங்கே யோசிக்கக்கூடிய நிலைமையில் தான் இருப்பாங்க. 2 பேக்கெட் ஃபுல்லாக பணம், யாருக்கும் பயப்படாத ஒரு ஆள், வண்டி வாகனம், கெத்தான ஒரு சட்டை, ட்ரெஸ்ஸு, உடம்பு ஃபுல்லாக சென்ட்டு போட்டுட்டு அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாலும் இப்போ ஏதோ வருமானம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டு மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னா காலம் எந்த அளவுக்கு பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. விதிங்கிறது எந்த அளவுக்கு பெரிய விஷயமா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் பேச்சை கூட கேட்காம யாராவது பேசினா அதை வந்து அப்படியே டக்குன்னு கட் பண்ணிவிட்டு எங்களை வந்து வேலை பார்க்க வைக்கிற அளவுக்கு எல்லாமே பண்ணிவிட்ட அளவுக்கு யாராவது உங்களை எதிர்த்து நின்னா அவனை வந்து முன்னாடி நிற்க முடியாத அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணிவிட்ட ஆள் இப்போ இவ்வளோ உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா காலம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் அவங்க வந்து நிவர்த்தியாக வந்துகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். இல்லை உங்களுடைய ஃப்ளாஷ்பேக் நீங்களே நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நீ எப்படி அப்படி வந்த அப்படின்னு மற்றவங்க பார்த்து வியப்பான். இந்த சுச்சுவேஷனில் கூட நீ தப்பிச்சு வந்துட்டல அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி, அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி, பிரச்சனைகளை உருவாக்கி அதை நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்து நீங்கள் சில பிரச்சனைலாம் நீங்கள் போய் மாட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்களாக உருவாக்கின பிரச்சனையாக இருக்கும் ஒரு சிலதெல்லாம். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு பெற்றோர்களால் பெரிய பெருமைகள் கிடையாது, பெற்றோர்களால் பெரிய லாபமும் கிடையாது. இவரே உழைச்சி, இவரே உருவாகி, இவரே வந்து பெரிய ஆளாகணும் தான். இந்த ராசிக்காரர் எப்போ வந்து ஒரு விஷயத்துக்கு போனாலும் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி அந்த தடைகள்லேருந்து தான் வந்து நிவர்த்தி ஆகும். பெரிய பெரிய போர், சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னாலும் இந்த ராசிக்காரர்கள் உட்காந்துக்கிட்டே வந்து கால்குலேட் பண்ணி அவனை இது பண்ணு அப்படின்னு பேச்சு மூலமாகவே வந்து சால்வ் பண்ணி விட்டுருவார். ஐடியாலஜி பர்சன் கும்பராசி அப்படின்னா ஐடியாலஜி பர்சன். ஆனால் இவருக்கு டிமிக்கி கொடுக்கறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. இவர் வந்து ஈஸியாக ஏமாற்றிட முடியும். கும்பராசிக்காரர்கள் எங்களோட விதியில் ஒரு டைமாவது வந்து ஏதோ ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லை கோயில் கட்டுறதுக்கோ ஏதாவது ஒரு பிளான் வந்து போட்டு கொடுத்தே ஆகணும். அதே போல் கும்பராசிக்காரர்கள் வந்து ஈஸியாக ஐடியாலஜி பர்சன், மற்றவங்களை ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். ஆனால் இவங்களையும் ஈஸியாக நிறைய பேர் ஏமாற்றிட முடியும். கும்பராசிக்காரன்ட்டு போய் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் சொன்னீங்கன்னா ஆசை அதிகமாகிடும். ஆசை அதிகமாகிடுச்சு அப்படின்னா அவனை அந்த டைமே வந்து ஏமாத்தினா தான். இல்லைனா கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்து உஷாராயிருவார். ஏன்னா ஐடியாலஜி பர்சன் இல்லையா, அது எப்படி அதில் வந்து என்ன மிச்சம் பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம், அதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிலாம் யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் ஏமாத்துறன்னு கண்டுபிடிச்சிடுவார். அவனை வந்து வேறு யாரையும் ஏமாற்ற முடியாத அளவுக்கு அவனே லாக் பண்ணி விட்டுருவார். ஸோ கும்பராசி ஒரு ஐடியாலஜி பர்சன், அதோட சின்ன ஏமாந்த பர்சன். அதே போல் மற்றவர்களை ஏமாறாமல் இருக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கும்பராசிக்காரர்கள் மாதிரி பணம் சம்பாதிச்சவனும் கிடையாது, கும்பராசிக்காரர்கள் மாதிரி கஷ்டப்பட்டவனும் கிடையாது. உழைப்பு சுயம்பு சார். அவருடைய உழைப்பு வந்து சுயம்பு மாதிரி அவரே உருவாகி அவரே மேலே வந்து அவரே அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவருடைய பெற்றோர்களுக்கு முன்னாடி வாழ்ந்து கட்டுறாரு. அவர் பெற்றோர்களையும் உட்கார வச்சு வாழ வைப்பார். அவருடைய குழந்தைகள், மனைவிகள் எல்லாத்துக்கும் சில விஷயங்கள் உருவாக்கிட்டு அவங்களுக்கான பாதைகளை வகுத்து கொடுப்பார். இந்த ராசி இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ராசிகளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இவர் செய்ய சொல்லி அதன் மூலமாக பல வெற்றிகளையும் கைக்கு கொண்டு வந்து கொடுத்த ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி. இவர் உட்காந்துட்டு மேப் போட்டு கொடுப்பார், ஒரு மைண்ட் மேப். இந்த படி இதை செய், இதைப்படி இதை செய் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்கள் நடக்க சில முக்கியமான வெற்றிகள் வந்தடையுங்க. சார், கும்பராசிக்காரர்கள் பழசில் இருந்த மாதிரி சந்தோஷமாக எப்போ சார் இருப்பாங்க? இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் சரியாகி எப்போ வந்து சந்தோஷமாக இருக்க முடியும்? வாழ்க்கையில் எப்போ சார் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நோக்கி நம்ம வந்து பிரயாணம் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான காலகட்டம் இன்னும் 1.5 வருடத்தில் சந்தோஷமான வாழ்க்கை முழுமையாக கிடைக்க இருக்குது இனி வரக்கூடிய காலகட்டங்கள். சரி சார், இந்த 1.5 வருஷம் எப்படி சார் தாக்கு பிடிக்கிறது அப்படின்னா பாதத்தில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது, மற்றபடி எதுவும் ரிஸ்க்கு கிடையாது. இதில் எந்தெந்த ரிஸ்க் இருக்குது, எந்தெந்த ரிஸ்க்கு உங்களுக்கு பரவாயில்லையா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிற கேட்டுக்கோங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டமானது பண வரவின்படி பார்த்தா அமோகமாக இருக்கும். கொஞ்சமாக தான், அது எடுத்தோடனேலாம் ஜாக்பாட் கிடையாது. நிலபலன்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் வாங்கியாவது நிலபலன்கள்லாம் வாங்குவீங்க. அதில் கொஞ்சம் முக்கியமான ஒரு நன்மைகள் உண்டு. பழசு மாதிரி எப்போ சார் பணப்புழக்கங்கள்லாம் இருக்கும், அந்த பணம் எப்போ சார் மறுபடியும் கையில் கிடைக்கும்? உண்டுங்க. அதுக்கு சின்ன வழிமுறைகளை செய்ய ஆரம்பிங்க. அது எல்லாமே உங்கள் மீது உள்ள கிரக பார்வையை ஓரளவுக்கு சமாதானப்படுத்த அப்படியே சால்வ் பண்ண வைக்கும். எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் அப்படின்னா, இந்த ராசிக்கு சில நன்மைகள் தரக்கூடிய பல கிரகங்கள் உண்டு.
ஆனால் அதை கெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட கட்ட அமைப்புகள் இருக்குது. ஒரு ராசி இந்த கட்டத்துக்கு போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தேவையில்லாமல் போய் சண்டை போடுறதா இருக்கும், ஒருத்தரோட வருமானத்துக்காக ஏங்குறதா இருக்கும், உங்களை 4 பேர் திட்டுறதா இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் இந்த ராசிக்கு ஒரு நன்மை உண்டு. எதில் நன்மை உண்டு? மாட்டுக்கு போய் நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுத்தோ, அல்லது மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்குறதோ, இந்த மாதிரி ஒரு நாட்டு மாடோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த மாடாக இருந்தாலும் சரி, போய் மாட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தொண்டு செஞ்சீங்க அப்படின்னா, உங்களால் ஒரு மாட்டுக்கு ஒரு வேளை வயிறு நம்பிச்சு அப்படின்னா, கிரகத்தால் உங்களுக்கு நடக்க இருக்கிற சில விளையாட்டெல்லாம் அப்படியே பொறுமையாக நிதானமாக பண்ண வைக்கும். உங்களுக்கு பிரச்சனை வராது, பயம் வராது, படப்பட போகாது. அந்த மாதிரி வந்து பண்ண வைக்கும். கும்பராசிக்காரர்கள் தற்போது வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர், ஆஞ்சநேயர், அதே போல் உக்கிரமாக இருக்கக்கூடிய அம்மன் தெய்வங்கள், ரொம்ப கோபமாக இருக்கக்கூடியவங்க, ருத்ர வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்மன் தெய்வங்கள் வணங்கும் போது அதற்கு தகுந்தாற் போல் பல நன்மைகள் உண்டு. இந்த ராசிக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இன்னொன்று நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கும்பராசிக்காரர்கள் எந்த எட்ஜுக்கு போனீங்க அப்படின்னாலும் ஃபைனலாக வந்து கடவுள் காப்பாற்றி விட்ரும். ரொம்ப எட்ஜுக்கு போயிட்டு வந்துடுங்க. சில நேரத்தில் ரொம்ப மைண்டு அப்செட் ஆகி, இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு சில நேரம் ரொம்ப மைண்டு அப்செட் ஆகி ரொம்ப டீப் ஸ்ட்ரெஸ்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவாங்க. இது மாதிரி லைஃப்பில் ஒரு டைமாக உங்களுக்கு நடந்திருக்கும். அதை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் காட்டாமல் இருக்கலாம், ஒரு சிலர் வந்து காட்டியிருக்கலாம், சைக்காட்ரிஸ்ட்டு போய் பார்த்துக்கலாம், சைக்காட்ரிஸ்ட்டு போய் பார்த்துருக்கலாம், சிலர் வந்து பார்க்காம இருந்திருக்கலாம். உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் மைண்ட் லெவலில் நீங்கள் ரொம்ப வீக். கும்பராசி ஐடியாலஜி பர்சன் தான், ஆனால் பயப்படுறதோ இல்லை ரொம்ப ஒரு வந்து மைண்டு ஸ்டெபிலிட்டியாக வைக்காமல் இருக்கிறதுலையோ அதில் வந்து ரொம்ப இந்த ராசிக்காரில் வந்து ரொம்ப கொஞ்சம் வீக் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பேற்பட்ட ராசிக்காரலாக இருந்தாலும் கும்பராசிக்காரன்ட்ட ஐடியா கேட்காத ஆளே இருக்க முடியாது இந்த உலகத்தில். கும்பராசிக்காரன்ட்ட ஐடியா கேட்காத ராசிக்காரனே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஐடியாலஜி பர்சன், ஐடியாலாம் நீங்கள் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே சும்மா அக்மார்க்காக இருக்கும். அத்தனை பேர் வந்து ஷாக் ஆகி நிற்பான். அந்த மாதிரி இருக்கும். உங்களை எதுக்கக்கூடிய இந்த கும்பராசி எதுக்கக்கூடியவர்கள் எல்லாருமே உங்களை ட்ரை பண்ண தான் முடியுமே தவிர உங்களை வந்து அவுட் பண்ண முடியாது. உங்களை எதுக்கலாம் நின்று போட்டியில் ட்ரை பண்ணலாமே தவிர உங்களை வந்து அவுட் பண்ண முடியாது. அப்படின்னா என்னது? உங்களை பார்த்தே பயந்துக்குவான், உங்களுடைய ஐடியாலஜி பார்த்தே பயந்துக்குவான். இந்த கும்பராசிக்காரருக்கு இன்னொரு ப்ளஸ் இன்னொரு மைனஸ் இருக்குதுங்க. கும்பராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டத்தை அனுபவிச்சா மட்டும் தான் நன்மை உண்டு. சரி, எத்தனை நாளைக்கு சார் கஷ்டத்தையே அனுபவிக்கிறது, நன்மை என்னைக்கு தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக இருந்து தான் ஆகணும். கும்பராசியில் இருக்கிறவன் ஆசைப்படலாமா? கொஞ்சம் பொறுமையாக தானே ஆசைப்படணும். அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை கிடைச்சே ஆகணும். மற்றவர்கள் லைஃப்பில் இருக்குமோ என்னமோ, ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நன்மை உண்டு. நிறையா பேர் திட்டுவீங்க, பயப்படுறாங்க சார், எதுக்கு சார் இப்படி எல்லாத்தையும் பயப்படுத்துறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் சொல்லியிருப்பீங்க. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது பயப்படுத்துறதுக்காகவோ இதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சார் குலதெய்வம் வந்து ஊரில் இருக்குது, லோக்கலில் இருக்கிறவங்க போய் கும்பிடுவான், அமெரிக்காவில் இருக்கோம், எப்படி கும்பிட்றது அப்படிம்பாங்க. சார் உங்களை வந்து லோக்கலில் வந்து கும்பிட சொல்லவே கிடையாதுங்க சார். நீங்கள் கையில் ஃபோன் எடுத்துக்கோங்க, ஃபோனில் உங்கள் சாமியோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு தேவையானது ப்ரே பண்ணுங்கள். எந்த இடமா இருந்தாலும் சரி, உங்களுடைய குலதெய்வம் தானே, உங்களுடைய இஷ்ட தெய்வம் தானே, இஷ்ட தெய்வம் உண்டு குலதெய்வம் உண்டு இருக்கு அப்படின்னா 2 தெய்வத்தையும் வணங்குங்க. அது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பு தருங்க. கமெண்ட் செக்ஷனில் சொன்னவங்க எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு பதில்கள் சொல்லிட்டு தான் வந்துருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் அதிகமாக அதில் வந்து கஷ்டத்தை வந்து குழம்பி தள்ளணும் கும்பராசி தான். உடல் ரீதியான உபாதைகள், மன ரீதியான உபாதைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உடல் ரீதியான உபாதைகள் எல்லாமே சரியாயிரும், மன ரீதியான உபாதைகள் எல்லாமே சரியாயிரும். ஃபினான்ஷியலாக ரொம்ப அடி விழுந்துருக்கு சார், அது எப்போ சார் சரியாகும் அப்படிங்கிறீங்க. ஃபினான்ஷியலில் இருக்கக்கூடிய அடியுமே அது எல்லாமே சரியாகுது, எல்லாமே கூடிய விரைவில் சரியாகுது. இந்த ராசிக்காரர்கள் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுத்து இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அது எந்த காலகட்டம் அப்படின்னா, உங்களை நோக்கி 3வது ஒரு பர்சன் வந்து கேட்பான், அதை சரி பண்ணி விட்றலாம், சொத்து பிரச்சனையை சரி பண்ணி விட்றலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து வழக்குகள் எல்லாத்தையும் சரி பண்ணி விட்றலாம், வாங்க பேசலாம் அப்படின்னு பேசுவோம். 5 நிமிஷம் பேசுவோம், உங்களை கேன்வாஷ் பண்ணிடுவோம். கேன்வாஷ் பண்ணிட்டு தான் நினச்சி அவனே போயிடுவான். மறுபடியும் நீங்கள் யோசிப்பீங்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஃபைனலுக்கு வருவீங்க. மறுபடியும் அது பண்ணலாமா வேண்டாமான்னு மறுபடியும் அவனை வந்து துரத்திடுவீங்க. இதான் நடக்கும். இதுக்கு நடுவில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களை வந்து யோசிக்க வைக்கிது இல்லை, அந்த டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நன்மை உண்டு. உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அவன் வந்து வேறு ஒரு விஷயத்துக்கு ஆதாயத்தை தேட போகிறான் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தற்போதைய நிலைமையில் உங்களுக்கு நடக்க இருக்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். அதே போல் 3வது பர்சன்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். இது நிலபலங்களாக இருந்தாலும் சரி, சொத்து வழக்குகளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கையெழுத்து போகிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு டாக்குமெண்ட் ரீதியான விஷயத்துலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து 3வது பர்சனை நம்பி போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் வாங்குறவங்க விற்கிறவங்க எல்லாருமே கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் வாங்குறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கான்னு பாருங்கள். மது சம்மந்தப்பட்ட
சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை போதை விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுலையோ அதில் எதில் நீங்கள் வந்து பங்கு பெற்றிருக்கக்கூடாது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல் ரீதியான விஷயத்தில் நீங்கள் ஜோதிடத்தை நம்புறதை விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக டாக்டர்கிட்ட ஒரு டைம் செக் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஜோதிட ரீதியாக நான் சொல்லிடுறேன், இல்லை இதுலையாகவும் சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமராகவும் சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து உடல் ரீதியான விஷயங்கள் ஜோதிடத்தை நம்பிட்டுருக்கீங்க. உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரினா உடனே டாக்டர் பார்க்கணும். ஸோ அதாவது ஜோதிடத்தை நம்பிட்டு இருக்கக்கூடாது. அதுலேயும் ஏன்னு சொல்லிடுறேன், ஜோதிடத்தில் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா கும்பராசி இதுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் கும்பராசியோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகளுக்கு நடக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஸோ அதனால் மற்ற ராசிகளும் உங்கள் ராசியை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்களும் செயல்படுவீங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மை உண்டு. ஸோ உங்கள் ராசி நல்ல ராசி தான், இருந்தாலும் அது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். உழைச்சிங்க அப்படின்னா டபுள் மடங்கு ப்ராஃபிட் உண்டு. எல்லாத்துலேயுமே நன்மையாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது பொறுத்தா இருக்குது. ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நம்பர் கொடுத்துருவோம். ஒரு பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் நம்பர் ஓடிட்டுருக்கு. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஓடிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னாலும் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் தயவு செய்து ஃபோன் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் பார்ப்பாங்க. அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் திட்டிகிட்டு தான் இருக்கீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க எதாவது சார் பேசுகிறது அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக தான். பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த டைமுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக பேசி தெரிஞ்சிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.